மக்களே வெல்கம் டு மை மொட்டை மாடி அப்படின்னு சொல்கிறதா வேண்டாமான்னு ஒரு யோசனையாக இருக்குதுங்க. அவ்வளோ வெயில் உங்கள் ஊர்லலாம் எப்படிங்க இருக்குது? மார்னிங் 9:30க்கே செம்ம டென்ஷன் ஆகுது, கண்ணெல்லாம் கூசுது. ராணிமா ஸ்மைல் ப்ளீஸுங்கிற அவங்களுக்கு சிரிப்பே வரல. இப்படியே 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் இந்த அவுரி கேசவர்தினி கொழிஞ்சி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தோம். இந்த 3 பேருமே எப்பேற்பட்டவளுக்கு தெரியுங்களா? வெய்ய கால் வந்துருச்சு, இலைகள்லாம் நல்லா பழுப்பாயிருது. 3 நாள் தான் டைம். 3 நாள் கொட்டையும் உங்களை எடுக்கலை அப்படின்னா அந்த இலைகள் வேஸ்ட்டு கீழே விழுந்து அது டெரஸ் கார்டன் வரையாக பறந்து ஓடி போயிரு. அதனாலேயே பயந்துட்டு எடுத்துடுறது 3 நாளுக்கு ஒரு டைம். அவுரி ட்ரூ இண்டிகோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறுகிய கால பயிர் தான். 6 மாதத்துக்கு தான் இருக்கும் அந்த செடி, நல்லா ஹெல்த்தியாக. இது பார்த்திங்கன்னா 1 இயர் பிளான்ட்டு, இலைகள்லாம் சுருங்கி சின்னதாகிருச்சு. அதனால் புது செடிகளை நம்ம உருவாக்கிட்டே இருக்கணும். கட்டிங்ஸ் மூலமாக வராது, விதைகள் தான் இதுக்கு. விதைகளுமே முளைப்பு திறன் ரொம்ப கம்மி, அடிக்கடி நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் கேசவர்தினி, கொழிஞ்சி, அவுரி எல்லாமே சரிங்களா. ரொம்ப நாளுக்கெல்லாம் நம்மளோட இவங்களாம் இருக்கவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த கேசவர்தினியில் 4 நாளைக்கு முன்னாடி தான் இலைகளை எடுத்தேன். சரி, இன்றைக்கி எடுக்கலான்னு பார்க்குறேன். அவ்வளோ பழுப்பு இலைகள், வட்டிக்கிற வெயில் அப்படிங்க. சரின்ட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு இறங்கிட்டோம். ஹாப்பி கார்டனிங்.